அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன நோட்டிஃபிகேஷன் பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, தமிழ்நாடு அரசின் சமூக நலத்துறையின் கீழ் திருப்பத்தூர் மாவட்டத்தில் இயங்கும் சகி ஒருங்கிணைந்த சேவை மையம், அதாவது சக்தி ஒன் ஸ்டாப் சென்டர் அப்படின்ற இடத்துலேருந்து வந்திருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன் தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி ஜாபிக்ஸ் அகாடமியை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானில் ஆல் என்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போட நோட்டிஃபிகேஷன், நியூஸ் அண்ட் அப்டேட்ஸ், ஸ்டடி மெட்டீரியல் சம்மந்தமான வீடியோஸ் கண்டினியூஸாக போட்டுட்ருக்கோம். தவறாமல் பாருங்கள். டெஸ்டர்ஸும் அடுத்தடுத்து டெஸ்ட்டெல்லாம் கண்டக்ட் பண்ணலான்னு இருக்கோம். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுவாங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானில் மறக்காமல் ஆல் என்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணிவிடுங்க. இப்போ வீடியோக்குள்ளே தெளிவாக போய் பார்க்கலாம். தமிழ்நாடு அரசின் சமூக நலத்துறையின் கீழ் திருப்பத்தூர் மாவட்டத்தில் இயங்கும் சகி ஒருங்கிணைந்த சேவை மையம் சக்தி ஒன் ஸ்டாப் சென்டர் வழக்கு பணியாளருக்கு 2 வேக்கன்ட் இருக்குது, பாதுகாவலர் 2 வேக்கன்ட் இருக்குது, பல்நோக்கு உதவியாளர் ஒரு வேக்கன்ட் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த விண்ணப்பங்கள் நேரடியாகவோ இல்லை தபால் மூலியமாகவோ வரவேற்கப்படுகின்றனன்னு சொல்லியிருக்காங்க. விண்ணப்பங்கள் சேர வேண்டிய கடைசி நாள் பார்த்திங்கன்னா 31/1/2024. விண்ணப்பங்கள் சேர வேண்டிய இடம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, முதல் தளம் பி பிளாக், மாவட்ட சமூக நல அலுவலகம், மாவட்ட ஆட்சியர் அலுவலகம், திருப்பத்தூர் மாவட்டத்துக்கு தான் நீங்கள் இதை அனுப்பணும். வழக்கு பணியாளர் 2 வேக்கன்ட் இருக்குது. அதுக்கு என்ன படிச்சிருக்கணும் அப்படின்னா, பட்டப்படிப்பு மாஸ்டர் ஆஃப் சோஷியல் ஒர்க், கவுன்சிலிங் சைக்காலஜி ஆர் டெவலப்மெண்ட் மேனேஜ்மெண்ட் முடிச்சிருக்கணும். உடல் ஊனம் அற்றவராக இருத்தல் வேண்டும். 2 வருடத்திற்கு மேலாக முன்னனுபவம் பெற்று பெண் பணியாளர்களாக இருத்தல் அவசியம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உள்ளூர் விண்ணப்பதாரராக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பாதுகாவலருக்கு 2 வேகன்சி. அதுக்கு என்ன படிச்சிருக்கணும்னா, 10வது தேர்ச்சி பெற்று இருத்தல் வேண்டும். உடல் ஊனமற்றவராக இருக்கணும். 2 வருஷம் முன் அனுபவம் இருக்கணும். பெண் அல்லது ஆண் 2 பேருமே இதுக்கு அப்ளை பண்ணலாம். உள்ளூரில் வசிக்கிறவங்களா இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பல்நோக்கு உதவியாளர் மல்டிபர்பஸ் ஒர்க்கருக்கு 10th முடிச்சிருக்கணும். அதே மாதிரி உடல் ஊனமற்றவராக இருத்தல் வேண்டும். 2 வருடம் மேலாக முன் அனுபவம், பெண் பணியாளராக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்களும் உள்ளூர் விண்ணப்பதாரராக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. விருப்பம் உள்ளவர்கள் விண்ணப்படிவத்தினை திருப்பத்தூர் மாவட்டம் ஆட்சித்தலைவரின் இணையதள முகவரியில் www.tirupattur.nic.in அப்படின்ற ஒரு வெப்சைட்டில் பதிவிறக்க செய்யலாம். அப்படி இல்லைன்னா இந்த நோட்டிஃபிகேஷன் கீழேயே இந்த அப்ளிகேஷன் ஃபார்மேட் இருக்குது. இதையும் நீங்கள் இந்த டவுன்லோட் பண்ணி ஈஸியாக நீங்கள் அப்ளை பண்ணலாம். இந்த நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.